ஹாய் ஹலோ வெல்கம் டு ராணிஸ் கஃபே சமையல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் ஸ்டிர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஈஸியான குயிக்கான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு பாதி அளவு நமக்கு வதங்கினா போதும், அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு இந்த வெங்காயத்தோட இந்த வெண்டைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் போடும்போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் இந்த மசாலாவோட நல்லா இந்த வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட உடனே இதில் ஒரு கொழப்பு தன்மை வரும். எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு பிசு பிசுன்னு வரும். நாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடி பிடிக்கலை, நமக்கு நல்லா வருது. இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் பண்ணும்போது நமக்கு அடி பிடிக்காமல் இது ஒட்டாமல் வரும். தண்ணி போடலைன்னா அடி பிடிச்சிடும், அப்படிலாம் பயப்பட வேணாம். நம்ம இந்த ஆயிலே, நம்ம போட்டிருக்க ஆயிலே இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்படி 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை நாம் இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெண்டைக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும் பாருங்கள். இப்போ முதல்ல ஆரம்பத்தில் பிசுப்பு தன்மை அதிகமாக இருந்தது, இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா இதே மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நாம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருந்தது, இப்போ நல்லா ஒரு 2-2.5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குறைஞ்சிருக்கு. அந்த பிசுபிசுப்பு தன்மை படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. நாம் இதே மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நாம் குக் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு நல்லா வெண்டைக்காய் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போ மறுபடியும் நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம படிப்படியாக குக் பண்ணும்போது இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். முதல்ல ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிட்டே வருது. இது குக்கிங் டைம் வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். இது நாம் தண்ணியே சேர்க்காமல் நாம் போட்ட ஆயிலே தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராணிஸ் கஃபே சமையல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.